என்னது காலையில எழுந்தோன்னா ஒரு முழு தவளையை உயிரோட சாப்பிடணுமா? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிமணி வினோத்குமார். நம்ம அறிவும் அனுபவமும் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட நேம் காலை எழுந்தவுடன் தவளை. எழுதினவர் பிரையன் ட்ரேசி. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒரு நாளும் நம்மளால நேரத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம வசம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் நம்மளுடைய எல்லா வேலைகளும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அந்த நேரத்துக்குள்ள முடிக்க முடியாது. அப்ப நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னா நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். நம்ம சிந்திக்கிற விதம், நம்ம வேலை செய்யற விதம், நம்ம பொறுப்புகளை கையாளுற விதம், மூணையுமே நம்ம மாத்தணும். அதுக்கு நம்ம வாழ்க்கையில சில மோசமான பழக்க வழக்கங்களை அறவே தவிர்க்கணும். நம்ம வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்களை நம்ம அதிகமான நேரங்கள் செலவிட வேண்டியது இருக்கும். மற்றவங்க ஏன் என்னை விட சிறப்பா இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே கண்டிப்பா யோசிச்சிருப்போம். ஆனா அந்த யோசிச்சதை அந்த சிறந்த வெற்றியாளர்கள்ட்ட போய் கேட்டிருக்கோமா? அவங்க கிட்ட கேட்கும் பொழுது அவங்களுடைய நல்ல பழக்க வழக்கத்தையும் அவங்க அதிகமா நேரத்தை எதுல செலவிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய தொழிலையும் அதை அப்ளை பண்ணும்போது நம்மளாலையும் கண்டிப்பா சிறந்த வெற்றியாளராகவும் சிறந்த பணம் சம்பாதிக்கும் ஒரு நபராகவும் மகிழ்ச்சியான செழிப்பான ஒரு நபராகவும் கண்டிப்பா வாழ முடியும். ஒரு நல்ல பழக்கத்துக்கு அடிமையாகணும். உதாரணமா நான் ஒரு மொழி கத்துக்க விரும்புறேன்னா நான் எந்த மொழி கத்துக்க போறேன் அப்படிங்கறத நான் தீர்மானம் பண்ணணும். அதை டெய்லி நான் பிராக்டிஸ் பண்ணணும். அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் அதை கத்துக்கிட்டே ஆகணுங்கிற மன உறுதி எனக்கு இருக்கணும். அப்பதான் கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல பழக்கத்துக்கு தொடர்ந்து அடிமையா இருக்க முடியும். உபநிடதத்துல தத்துவமசின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதோட பொருள் நீ அதுவாகவே ஆகிறாய். நம்ம எதிர்காலத்துல என்னவா ஆகணும்னு விரும்புறோமோ நம்ம அதுவாவே நம்மளை இமேஜின் பண்ணிக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் காலை எழுந்தவுடன் தவளை? நம்ம தினமும் காலையில எழுந்ததும் ஒரு உயிருள்ள தவளைய சாப்பிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நாள்ல அதை விட மோசமான வேலை நம்மளுக்கு வேற இருக்கவே இருக்காது. அப்ப அடுத்தடுத்த வேலைகளை நம்ம சுலபமா திருப்திகரமா கண்டிப்பா செய்ய முடியும். இந்த இடத்துல தவளைன்னு எதை சொல்லியிருக்காங்கன்னா அன்னைக்கு நாளோட நம்மளோட மிக மிக முக்கியமான வேலையை தான் சொல்லியிருக்காங்க. இந்த தவளையை சாப்பிட்றதுக்கு இந்த புத்தகத்துல 2 விதிகள் சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட 2 தவளைகள் இருக்கு. அதுல முதல்ல நம்ம எதை சாப்பிடணும்னா இருக்கிறதுல ரொம்ப அவலட்சணமான ஒரு தவளையை தான் முதல்ல சாப்பிடணும். அந்த அவலட்சணமான தவளைங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய அன்னைக்கான மிக மிக கடினமான முக்கியமான வேலையை தான் அவலட்சணமான தவளைன்னு சொல்றாங்க. அதை நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அடுத்தடுத்த வேலைகள் கண்டிப்பா நம்மளுக்கு சுலபமாகவும் பாசிட்டிவாகவும் தான் இருக்கும். 2வது விதி, நம்ம கிட்ட ஒரு தவளையை கொடுத்து நம்ம அதை சாப்பிட்டு தான் ஆகணும்னா நம்ம அதை ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறதால எந்த ஒரு பலனும் இல்லை. அதனால நம்ம உடனடியா செயல்ல இறங்கணும். அப்பதான் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை செய்ய முடியும். அன்னைக்கு நாள் நம்மளுக்கு பாசிட்டிவாகவும் திருப்தியாகவும் இருக்கும். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம அன்றாட வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயத்த செய்யறது எப்படின்னு நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளோட சாதனைக்கான எல்லைகள் தகர்க்கப்படுது. இனிமே காலையில எழுந்ததும் நம்மளோட தவளையை சாப்பிடலாமா